தடுமாறிக் கொண்டிருக்கிறது. சுவாசத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேசம் மறந்திருக்கும் போது கொடிய நோயிலிருந்து கொள்ளிய நோயிலிருந்து பாதுகாப்பு வல்லவராக இருக்கிறார். இடதைக்கும் வலதைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேரை தேவன் அழைக்க சித்தம் கொண்டார். ஆனால் யோனா தீர்க்கதரிசி அந்த திறப்பை வாழ்கின்ற போது இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,00,000 பேரை தேவன் கொள்ளை நோயிலிருந்து தப்பித்தார். சாமியிலிருந்து விடுதலை கொடுத்தார். தேசமே, நீ மறந்திருக்கிற சூழத்தில் வந்துவிடு, இல்லை என்றால் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தேசம் மறந்திருக்க வேண்டும். தேசத்திற்காக பல நாள் படிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பரிசுத்தமாக ஜீவித்து நாம் கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக திறப்பை வாங்கிக் கொண்டியாக தேசத்திற்காக நாம் அழைப்பு கொடுப்போம். என் ஜனமே மனதிலிருந்து இயேசுவிடம் என் ஜனமே ஆண்டவரே, பானத்தை கலந்து ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொடுத்த கிருபை
அதற்கு பேரையை
அந்த பரலோகத்துக்கு போக முடியாதவர் அப்பா சுத்தம் பயன்படுத்தும் இரண்டாம் சொல்லுகிறா ஆண்டவரப்பா சொல்லுகிறார்கள் அங்கு பெரிய ஆலயத்தை கட்டப்பட வந்தார் சுவாமி. அப்போ அவங்க பசுவோடு கற்றுக்கூட இங்க திருச்சபைக்கு ஆசை பண்ண வேண்டும் சுவாமி. அநேக காரியங்கள் பண தேவையை சந்திக்கப்பட்டவர்களுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். அப்போ மாதவர்கள் திருச்சி சுவாமி கூட்டம் வந்திருந்தாரு. அப்போ புதற்காக தந்தைகளுக்கான சொல்லுங்க சுவாமி. அந்த சபைக்கு ஆக்கிட்டு அந்த சபைக்கு தந்தாரு. ஆண்டவர் கேட்க கொண்டு வந்தாரு. இந்த சபை கட்டி இருந்தாரு. அங்குள்ள ரசிக்கப்பட்டு சுவாமி மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் மத்தேயு 1:10 அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த உலகத்திலே பலவிதமான அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு ஒரு அதிகாரம், அது ஆசீர்வாதமான ஒரு அதிகாரம். தேசத்தை மீட்பதற்கும் தேசத்தில் உள்ள மக்களுக்கு சுகம் கொடுக்கவும் விடுதலை கொடுக்கவும் தேசத்தை ஆளுகை செய்கிற சாத்தானின் ராஜ்யத்தை முறியடிக்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய அதிகாரம் சீசர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். வியாதி வேற நோய்கள், கொள்ளை நோய் இருந்துச்சு. வியாதி வந்துட்டு போகும், நோய் வந்து கொள்ளை நோயாக கொத்தாக கொண்டு போறதை பார்க்கிறோம். அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய் 2வது அலைவரிசையாக வந்துவிட்டது. அது இன்னொரு ஆராய்ச்சியாளர் சொல்றார் 3வது அலைவரிசை வரும்போது முதல் தாக்கத்து பிள்ளைகளை தான் தாக்கம் சொல்றார். இதுக்காக ஆயத்தமாயிக்கன்னு சொல்லு. 2வதுக்கே ஆயத்தமாக்க முடியும். ஆக்சிஜன் இல்லாமல் எல்லாமே மறித்து கொண்டிருக்காங்க. செகண்ட்ல 22 பேர். இன்றைக்கும் சில இடங்களிலே ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆகிட்டு. திருச்சியில் வெண்டிலேட்டர் இல்லாதபடி ஜோசப் கல்லூரி ப்ரொஃபஸர் இறந்து விட்டார். லைனில் நிறுத்தல. வில்சன் பாடகர் கருத்து பார்க்கலாம். அவர் எப்படி இருந்தாருன்னா நேர்த்தா மெட்ராஸ் வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆக்சிஜன் இல்லாமல் தான் பார்க்கலாம். அதுவும் ஆம்புலன்ஸ்ல இருந்தாங்க, லைனில் நின்றுட்டு. வசதி இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எது இருந்தாலும் தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் இருக்கிறது. சில பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னா அவன் தீர்ந்து வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுறாங்க எழுதியிருக்கிறது. பல சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படுறார். எனக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்றார். அதிகாரம் இன்னைக்கு அதிகாரத்தோடு ஒரு பதவி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதிகாரம் வந்த உடனே பார்க்காத வித்தியாசமாக அந்த அதிகாரம் செயல்படும். தேசத்தை ஆள்வார்கள். நம்ம அதற்காக நாம் ஜெபித்தோம். பொதுவாக அதற்காக ஜெபித்தோம். விசேஷமாக அவர்கள் வருவதற்காக தான் நாம் ஜெபித்தோம். இன்றைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நியமிக்கிற தேவன் என்று தானியேல் 2:21 எழுதியிருக்கிறேன். 4 ராஜாக்களை தள்ளினார். ஆனால் தானியேலும் சந்திரகன் மேஷாக் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. 4 ராஜாக்கள் மாறிட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் இருந்தாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாரும் சரியாக நாம் ஜெபிக்கிறோமோ எந்த ராஜாக்கள் வேண்டாம்னா ஜெபிச்சா மாற்றி விடுவார். சில நாள் அப்படியே அமைதியாக இருப்பார். இப்போ எல்லாரும் நாம் ஜெபித்தோம். இந்த ஆட்சி தேவஜனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் இன்னும் பலவிதமான நெருக்கம் காணப்பட்டு கொண்டிருந்தது.
கர்த்தர் இப்போது அவர் பிரியமான ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழி 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க 14-15 அதிகாரம், ராஜ்யம், ஆளுகை எல்லாமே அவர் கருத்தில் இருக்கு. அவர் யாருக்கு சித்தமானதை செய்கிறார் கொடுக்கிறாரோ அதுதான் அவர் கொடுக்கிறார். 5 வசனத்தை வாசித்து பாருங்க, இதை வாசித்திருக்க மாட்டேங்க. நீதிமொழிகள் 8:14-15 வாசிக்கிறேன். பாருங்க, ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், எல்லாம் புத்தி வல்லமை என்னுடையது. அமேன் சொல்லுங்க. ஒரே நிமிஷம் மாத்திரம் மாத்தி விட்டுருவார். மோடி ஆகிறாரு, வரக்கூடாது வந்திருக்காரு, ஒருத்தருக்கு கொஞ்சம் நடத்துறாரு, வேற ஒன்று. இன்னைக்கு எதிர்க்காக ஜெபித்தோம், விவரம் வந்து விட்டார். நான் வாசிக்கிறேன். பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களான ஆளுகளை, அவர்களான ராஜாக்கள், அதிகாரிகள் ஒண்ணுமே இல்லை. அவர் தான் எல்லாம் வச்சிருக்காங்க. ஜெபம் பண்ண வேண்டும். அதை காட்டிலும் பெரிய அதிகாரம் ஊழியக்காரர்கள் எங்களுக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பேய்களை துரத்த, ஆமென், பிசாசுகளை துரத்த, ஆமென், நோய்களை சுகமாக்க, ஹல்லேலூயா. அதை காட்டிலும் பெரிய அதிகாரம். அது பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்துல ஒரு பேயை துரத்துறார். அதம்மா போய் குட்டி போட்டுக்க முடியும். சாமியே சாமி முதல் சுருன்னு எடுத்து ஒரு அடியை ஒரு அடை கொடுக்குறாரு. அப்புறம் சாமி வந்து சவுக்கால் அடிக்கிறார். போக்குறார். போக்கடை வந்து மிதி மிதி மிதிக்கிறார். இதெல்லாம் பேஸ்புக்ல போட்டு விட்டு கடைசியில் பார்த்தா நேற்று அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த சாமியார். எப்படி பேயை துரத்துறது பாருங்க. அடிக்கிறது, மிதிக்கிறது, அவன் பார்த்துட்டே நிற்கிறான். அடினால பேய் போக, பேயை துரத்த முடியுமா? பேய்களை வென்ற தேவனால் தான் துரத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த கொரோனா வைரஸா இருந்தாலும் தேவன் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நீங்கள் இயேசு ரத்தம் என்று சொல்லி நான் போன வாரம் சப்ஜெக்ட் கொடுத்தேன் ஞாயிற்றுக்கிழமையில. இயேசு ரத்தத்தை தயவு செய்து உபயோகப்படுத்துங்க. அப்படி உபயோகப்படுத்துறவங்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நம்மதுல ரிலேட்டிவா இருக்க குடும்பங்கள் 3 பேர் கொரோனா. சார்லஸ், லாரன்ஸ், இன்னொரு ஜார்ஜ் அக்கா, ஒரே ஒரு ஓஎம்டி சார்லஸ் எல்லாருக்குமே கொரோனா. போன்ல அவங்க என்ன எடுத்துக்க சொல்லிட்டேன், இயேசுல ஜெயம் இயேசுல எல்லாரும் பூச சொல்லிட்டேன். எல்லாரும் பூசினாங்க. அதுல பயம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு வந்திருக்காரு, உடல் வந்திருக்கு, சளி வந்திருக்கு. உடனே என்ன கேட்டீங்கன்னா, ஊர்ல இருந்து வைக்கப்பட்டிருந்து ஒரு போன் வந்திருக்கு. அக்காவுக்கு ஒரு ஜுரம் வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு, இப்ப ஐயோ மூச்சு இழுவ வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே எந்த மாதிரி வந்துச்சு, கச 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 கசு பயம் வரும். பயம் உடனே என்ன ஆயிடுச்சு, இழுவ இல்லை, அங்க பயந்துருச்சு, அக்கா வந்துச்சு. அதாவது கத்துடைய பிள்ளைகள் பயப்படுவாங்க, நம்ம தைரியமா இவங்க சொல்றாங்க என்ன பயந்தோம் அது எனக்கு வந்துருச்சு. தைரியமா இருக்கிறதுக்கு நமக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் இருக்கிறார், சபை இருக்கிறார், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். 3 குடும்பமும் போனதாக சொன்ன அந்த இயேசுவின் ரத்தத்தை எண்ணெயை அப்ளை பண்ண சொன்னேன். லாரன்ஸ் எடுத்து சொன்னேன், என்ன பூசு அப்படின்னு சுதந்திரம் பண்ண விடுதலை கொடுத்துட்டார். அவருக்கு சார்லஸ் ஓஎம்டி அவர் கம்ப்ளீட்டாக கொரோனா அட்டாக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டார். குடும்ப பிள்ளைகள் எல்லாருமே ஒருத்தர் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு போயிருக்காங்க. இன்னும் கவனம் தான் இயேசு ரத்தத்தை மாத்திரம் அப்ளை பண்ணிடுறோம். போனதான் ஜெபம் பண்ணுறோம், நேரடியாக கூட நம்ம ஜெபம் பண்ணல. அதையும் கர்த்தர் கேட்டு இன்னைக்கு விடுதலை கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு சுகம் கொடுக்க வல்லமை கொடுத்திருக்கிறார். தேசம் ஏன் நடக்கிறதா மனம் திருப்பல இருந்தாங்க. ஆனா 20 லட்சம் பேர் நிறுவன சபைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போய் அதுல 1 லட்சம் பேர் செத்து போயிட்டா அப்படியே கரைச்சு அந்த இதில் விடுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. இவங்களாலதான் அந்த கடவுளை தேடுவது மறுபடியும் சாத்தானை தேடுகிறார். அவர் கடவுள் மனம் திரும்பி பாவரிக்கை செய்து கடவுளை தேடினார்கள் என்றால், இயேசுவை தேடு, உண்மையான தெய்வத்தை தேடும் என்றால் தேசத்திற்கு சேமத்தை தேவன் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது தேசத்துக்கு ஒரு கொள்ளை நோய், தவறை, மரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
ஹalleluya. அப்படியே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்கும்படியாக கருதுகிறோம். தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வல்லமை கொடுத்திருக்கிறார். பயப்படக்கூடாது. நமக்கு மாத்திரமல்ல, தேசத்திற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளும் கர்த்தருடைய தேவ சமூகத்திலே நாம் அதிகமாக பாதத்தில் காத்திருக்க வேண்டும். இயேசு இன்றைக்கும் அந்த அதிகாரம் கொடுத்ததற்கே செய்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே ஒருவர் ரொம்ப பலவீனமாய் அவர் கிடக்கிறார். பேதுரு அங்கே போகிறார். ஏற்கனவே பேதுரு பயந்து போனவர், ஆனாலும் மறுதளித்தவர் எடுத்து மறுபடியும் என் ஆட்டை மேய்ப்பாய், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாய் என்று சொல்லி 3 தரம் அவருக்கு வாக்கு கேட்டு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அந்த அதிகாரத்தினாலே பாருங்க, ஒரு பெரிய வியாதி என் நாமத்தினாலே எல்லாத்தையும் தொகுப்புகள் அதிகாரம் கொடுத்தார். அதை அப்படியே அப்ளை பண்ணார். ஊழியர்கள் தேவஜனங்கள் அதை அப்ளை பண்ணணும். பட்டமா நமக்கு அந்த விடுதலை கொடுக்கிறார். 33, 34 வாசிங்க. அப்போஸ்தலர் 9, 33, 34. 8 வருஷமாய் ஒரு மனுஷனை கண்டார். பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஹalleluya. ஐயனியாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து படகையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். இத்தாலியிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஹalleluya. ஹalleluya. ஐயனியாவே, இன்றைக்கு உயிரோடு இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஆமென். ஹalleluya. பாருங்க, அந்த வித்தியாச சார்புகளில் உள்ளவர்கள் மனம் திரும்பினான் எழுதியிருக்கிறது. தேசம் மனம் திரும்புவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய அதிகாரத்தை ஊழியர்கள் நீங்க தான் ஜெபிக்கணும். அநேகர் தேவ சமூகத்துக்கு அழைத்து வர வேண்டும். அங்கே அவர் அப்ளை பண்ணுகிறார் அதிகாரத்தை. அங்கேயே அவர் சொல்ல இயேசு சுகமாக்குவார். இயேசு அவர் தான் சுகமாக்க, யாரும் கிடையாதுங்க. அவர் தான் முன்னைக்கல் இருந்தார். அவர்கள் தள்ளி விட்டார்கள் அந்த கல்லை. ஆகாத தள்ளினார்கள். உன்னை கூட ஆகாத தள்ளியிருக்கலாம். இப்போ நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நீ வியாதியா இருக்கலாம். ஆனா இயேசுவை மூளைக்கல்லாக வைத்து உன்னை சுகம் கொடுக்க உன்னை அழைக்கிறார். ஆமென். ஹalleluya. எவ்வளவு அதை அப்ளை பண்றார். ஒரு கூட இருந்தவங்க கூட இல்லாத ஒரு பவுல் பாருங்க, 16ஆம் அதிகாரத்துல இயேசுவின் நாமத்தினாலே அந்த அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு போகணும் கட்டளைகள் என்று சொல்லி கட்டளை தான் கேட்டாங்க. அசுத்தாய் போய்விட்டது. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் சாத்தான் ஆவியிலே, சர்ப்பத்தின் ஆவி, அசுத்தத்தின் ஆவி, வியாதியின் ஆவிகள், கள்ள ஆவிகள், மோசப்போக்கிற ஆவிகள், இதெல்லாம் அநேகர் பயப்படுறாங்க. செய்வனை, நிறைய செய்வனை ஆவிகள் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் அலைகிறது. இவை எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினாலே நம்ம அப்படித்தான் செய்வதை செய்து குறி சொல்லி பயங்கரமான காரியங்களை சம்பாதித்துக் கொண்டு வந்தது. மார்சாவில் போட்டுதான் ரொம்ப அப்படியே ஆடுது. ஆடி குறி சொல்லுது பாருங்க. இது ஆடுற பார்த்தா அங்கே ஒரு நாய், இது ஆடுற பார்த்து அந்த நாய் குறைஞ்சு ஒரு கடி கடிச்சு சாமி எங்கே போயிடுச்சு, கீழே இருந்து அது வந்துச்சு, நாயை போயிடுச்சு. நாயை எனக்கு அறிவில்லை, நான் சாமி வந்து ஆடு. அதாவது சாமிக்கு பயந்து, நாய்க்கு பயந்து ஓடிய சாமி. இந்த பொங்கல் அப்படித்தான் இருந்துச்சு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 17, 18 வாசிங்க. 16. நாங்கள் ஜெபப்படுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏதுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதுனால் தன்னை ஜெபங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். வழியை நமக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி சத்தமிட்டார். பேய் சொல்லுதுங்க, எல்லாரும் சொல்லுவோம். ஊழியக்காரர்கள் என்ன சொல்ல தெரியுமா? பேய் உன்னதமான ஊழியக்காரர்கள் அதிகாரம் நம்ம எப்படி சொல்லிட்டு கவனமா உன்னதமான சொல்றாங்க. அவர் நம்ம வீட்டில் தங்க வேண்டும். அந்த அம்மா சொல்றாங்க. பெரிய பிள்ளைகள் குறி சொல்ற
பேய் சொல்லு, பேய்க்கு என்ன தெரியும்? புதூர் ஒரு அம்மா அதோட அவுட்டு. அதெல்லாம் நம்ம சொன்ன குறி சொல்றது கேட்க போச்சு. ஊதி எடுக்கிறோம், வீதி எடுக்கிறது. அங்க போய் சொல்ற இடத்துல அந்த அம்மா குறி சொல்றாங்க, நீ போற இடம் அக்னி எரியுது, அங்க போன அதை மாதிரி படிக்கிட்டு அந்த அம்மா பேயே சொல்லியிருக்கு. நீ ஏன் அங்க வர? அட பேய் பாருங்க, பேய்க்கு தெரியுது, இந்த பேய்க்கு தெரியல பாருங்க இந்த அம்மா. அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் தெய்வமே உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இங்க நிக்கலாம், அங்கே நிக்கலாம், இங்க போனால் சுவை கிடைக்கும், அங்க போனால் சுவை கிடைக்கும். நிறைய பேர் அலையிறாங்க, விடுதலை கிடைக்காது. எல்லாம் தெய்வம் கிடையாது. ஒரு லாரி டிரைவர், அவர் கடவுளுடைய பிள்ளை, நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. இடையில ஒரு முறையில் வந்துட்டு அந்த விசுவாசம் நல்லா காப்பாற்றி ஆர்டர் கொண்டு வந்துருக்காரு. வடநாட்டில இருந்து அங்கே வந்து என்ன கேட்டீங்கன்னா சமயபுரத்தில் வந்து நிப்பாட்டி அங்கே போய் அந்த பூஜை அதை போய் பண்ணிட்டு மாலை போட்டுட்டு அந்த சாத்தானை கொண்டு போயிருக்காரு. மதுரையில் போன உடனே ஆக்சிடென்ட் அடிச்சாமல் இருக்க சாத்தான். மதுரையில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோடு இருக்கு, எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு முன்னாடி அது அப்படியே இருக்கும். அடிக்கடி ஆக்சிடென்ட் இருக்கு. நீங்கள் பைக்கில் தூக்கிட்டு போகும்போதே அந்த இருக்கு, அந்த ஆள் இருக்கு. ஏன்னா தற்போது ஆவிகள் அங்கே இருக்கிறது. ஆனால் அதை நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் தெய்வம் தெரிந்த பின்பு கூட அவரை விட்டு விடுகிறதுனால தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அடி விடுகிறது. மற்றவர்களுக்கும் இன்றைக்கு கொள்ளை நோயில் இருக்கும், மனம் திரும்பி இயேசுவை தேட மாட்டாங்க. தேவையான நிச்சயமாக கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இப்படி அநேக நாள்கள் செய்து வந்தால் ஒரு நாள் பார்த்த இயேசுவின் நாமத்தில் வேற நாள் ஒழிப்பு சொல்றாங்க. உடனே கீழே போட்டுப்பாரு. 18 சினம் கொடுத்தார். அசுத்தாவில் பார்த்த சினம் கொள்ள வேண்டும். கட்டளைகள் அதிகாரம் கட்டளைகள் வாசிங்க 18. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமம் எங்கேயும் அவர் அப்ளை பண்ணிக்கிறார். இயேசுவின் நாமம் இன்றைக்கும் உயிருள்ள தேவன். அதான் கூட இருந்தவர். இவர் மரித்த பின்பாக இயேசுவை தரிசித்தவர். இந்த அப்போஸ்தலர் மரித்த பின்பாக 12வது அப்போஸ்தலர்கள் சேர்ந்து அருமையான தேவஜனமே, அப்படி வல்லமை அந்த பரிசுத்தவான்கள் இருந்தது. உருமான்கள் கீழே விழிச்சு போய் போட்டாங்க. அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னு சொல்லி 19 அவர் எல்லாரும் சுகமான அந்த வல்லமை இன்னைக்கு இருக்குங்க. 19ஆம் அதிகாரத்தில் 11 படி பவுலின் கைவிட்டால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை சேர்ந்தது. ஏன் பரிசுத்தவான்களுக்கு நான் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக அது சுகமாக வேண்டும், விடுதலை ஆக வேண்டும். அவருடைய சரீரத்திலிருந்து உருமாங்கள் கட்சிகள் கொண்டு வந்து வியாசர்கள் போட்டார்கள். அவரே வரலங்க, இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் போட்டுருக்காங்க. போறாங்கன்னா பார்த்துக்கலாம், இது ஐயா ட்ரெஸ் இருக்கு, இதை கொண்டு போய் நாங்கள் போய் போடுறோம். விசுவாசத்தோடு போட்டுப்பாங்க. ட்ரெஸ்ஸிலும் பரிசுத்தம், ட்ரெஸ்ஸிலும் அந்த சரீரத்துக்குள்ள பரிசுத்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமை. ஆகவே பயன்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நமக்கு. என்ன பூசி ஜெபிக்க வேண்டும். மார்க் 6ஆம் அதிகாரம் 13 70 பேர் 2 பேர் எடுத்து என்ன பூசி போய் ஜெபிக்க அப்படின்னா ஆண்டவரே சொன்னார். ஏன் என்ன பூசி ஜெபிக்கணும்? 3 குடும்பத்திற்கும் என்ன எடுங்கன்னு சொன்னார். போகலே அவங்க இயேசு ரத்தம் அவங்களா அந்த வீட்டு தலைவர்கள் தலைவர் சொன்னார். ஒரு தலைவர்கள் அந்த அம்மா இருந்துச்சு, சிஸ்டர் எடுங்க அப்படின்னு ஒரு முஸ்லீம் சகோதரி வந்துட்டு இருக்காங்க. லாரன்ஸ் வீட்டில் நேற்று நடந்தது. 4 குடும்பம் சொந்தம் இயேசுவின் நாமத்தில் என்ன தலைவர் 2 மாமனார் மாமியார் சொல்றவங்கெல்லாம் கொஞ்சம் காலையில் சொல்றாங்க. நீ வரவான்னு கேட்டா அடுத்த வர வந்தேன். விசுவாசம் குடிகார கணவனுக்காக நீங்க செடிங்க. எப்படியாவது விடுதலை ஆகும். தேசம் மறந்துருங்க. மார்க் 6:13 தான் நீங்க வாசி பாருங்க. எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். வாசிங்க.
ஒருவேளை யோவான் மரித்தோடு எழுந்து விட்டாரோ என்று அவர்கள் கேட்டார். அங்கே தேவன் இயேசுவே இங்கே சொல்றாரு, நீங்க எந்த பூசியுமே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாரு. என்ன இப்போது அது இயேசு ரத்தத்தை நான் ஏற்கனவே சொன்னேன், போன வாரம் அநேக காரியங்கள் சொன்னேன். தண்ணீர் நீங்க வச்சு ஜெபிங்க, எண்ணெய் ஜெபிங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ஜெபிக்கு பார்த்த ஜெபம் என்ன இங்கே ஜெபம் இங்கே வச்சிருந்தாங்க. ஒரு நாள் 2 வாரம் இருந்துச்சு, அப்புறம் திரும்பி பார்த்துட்டாங்க. ஒரு தைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாரு. எங்க வர காலம் சிகாமணி என்ன பூசி ஜெபிக்கணும் கர்த்தர் சொன்னாரு. என்ன வாங்கி வச்சாங்க, அநேகருக்கு என்ன பூசி ஜெபிச்சு விட்டேன். இருக்கிற தெய்வீக சுகம் நம்முடைய சபையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் யாக்கோபு 5:14 சொன்னார், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் பிணியாக எழுப்போம். நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். குறைகள் குற்றங்கள் இருந்தால் ஏதோ சிஎஸ்ஐ புத்தகத்தில் வாசி புத்தகத்தில் இருக்கும். ஃபாதர் ஐயர் வர வைக்கணும். ஐயர் வருவார். ஐயர்னா நாங்கள் தான் ஐயர். ஒரு நாள் ஐயர் நாங்கள் முன்பு அந்த ஐயர் இல்லை, அந்த ஐயருக்கு வேற ஐயர். ஐயரை வர வைக்கணும். எங்க வீட்டுக்கு சர்ச்சைக்கு வர வந்து ஐயர்கிட்ட சொல்லணும். பாவத்தை சொன்னவங்களே ஒரு ஐயர் எங்கே பூசி சொல்லணும். இன்னைக்கு சிஎஸ்ஐயில் ஐயர் வந்துட்டாருன்னு பாருங்க. எபனேசர் ஐயர் போல தான் இருக்கார். அப்போ அறிக்கை செய்த உடனே என்ன பூசி ஜெபி, என்ன சிஸ்டமே என்ன பூசி ஜெபி என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம். அதில் கற்பனை பிள்ளைகள் பயப்படாதீங்க. ஜெபம் இருந்த வீட்டில் இருந்து நீங்கள் என்ன பூசி ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு ஏசி விதத்தம்னு பூசி விட்டு ஜெபிச்சு விடுங்க. சகோதரமாக ஜெபிங்க, ஊழியக்காரருக்கு ஜெபிங்க. உங்களுக்கு ரொம்ப பண்ண முடியாத போராட்டம் சொல்ற உடனே எண்ணெய் கொண்டு வந்து ஐயா அந்த ஜெபிங்க. தண்ணியை கொண்டு வந்து வீட்டில் தொழிங்க. இயேசு ரத்தமாய் மாறும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை குறித்து விளக்கம் கொடுத்தேன். அந்த ரத்தம் யார்? தைரியமாக அந்த ரத்தத்திற்கு நாம் வந்து சேர வேண்டும். இயேசு ரத்தங்களுக்கு தைரியமாக வந்து சேர கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நாங்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தினால் நாம் ஜெபம் பண்ணோம். தேசத்துக்கு நல்ல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஆட்சி வந்திருக்கிறது. இப்போ ரொம்ப ஊழியத்தை தீவிரமா செய்யணும். சும்மா உட்காந்துருக்கிறார். இப்பதான் செய்யணும். எங்கேயா போய் செய்யறது கொரோனா வைரஸ் வந்து அது வேற பயன்படுத்திக்கணும். அது வேற பயன்படுத்திக்கணும். இருக்கட்டும், அதே இருக்கட்டும். ஒரு பக்கம் அது கர்த்தருடைய சித்தம். மக்கள் மனத்திற்கு வந்துட்டு இருக்காரு. நம்ம என்ன செய்யணும்? நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நம்மையும் சபை மக்களையும் பாதுகாக்க ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து அப்படிதான் டெய்லி ஜெபம் நடந்தது. இங்கே ஊழியர்கள் தங்குறீங்க. ஊழியர்கள் வந்து நிறைய ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. 4 பேர் இருக்கீங்க. சபை மக்கள் துடிக்கப்படும் இந்த ரத்தம், பூசப்பட வேண்டிய ரத்தம் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பார். தேவ சமூகம் சுத்தி பரிசுத்த ஸ்தலம். தொடர்ந்து ஜெபங்களுக்கு எந்த வியாதிகளும் வராது. வைரஸ் கொரோனாக்களே நாம் செபித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தருடைய நாமும் நம்ம ஞானமாக இருந்து பரிசுத்தமாக இருக்க, வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு கவசம் போட்டுருங்க, சுத்திகரிச்சுங்க. மாறி மாறி வாங்க. சனிக்கிழமையில பாருங்க, அங்கே ஞாயிற்றுக்கிழமை வராத 3 வேளைகளும் கூட்டமாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டும். எங்கேயுமே போகலாம். நம்ம சபை தான் தொடர்ந்து நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே நம்ம சபை தான் இந்தியாவிலே தொடர்ந்து நாம் ஆராதனை செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவாங்க. ஹல்லேலூயா. அவரை அழைத்து அதிகாரம், உங்களுக்கும் எங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. தேசத்தை மாற்ற, தேசத்துடைய கொடிய நோயை போக்க, எல்லாவற்றையும் திறப்பையுமாய் நிற்கும்படியாக கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமாக தேவ சமூகத்தில் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். ஆமென். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். பயமில்லை பயமில்லையே